அத்தை, இன்னைக்கு மத்தியானம் என்னால் சமைக்க முடியாது. உடம்பு கைக்கெல்லாம் ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் செஞ்சுடுங்க அத்தை. அப்படி என்ன வேலை செஞ்சியாக்கும்? நானே தினம் காய் அரிஞ்சு கொடுக்க நீ சமைக்கிற, நான் பாத்திரம் விளக்கிடுவேன். நாங்களாம் அந்த காலத்தில் காட்டு மேட்டைக்கும் பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் வேலை செஞ்சுட்டு வருவோம். இது உனக்கு வலிக்குதா? உனக்கு நீயே செய்யி. என்னால் முடியல அத்தை, அதனால தான் உங்கள்ட்ட இப்படி சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே நீங்கள் சமைச்சிடுங்க. அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. போய் மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு உடனே ரெஸ்ட் எடுத்துட்டு சமைச்சிடு. நான் சொல்கிறத கொஞ்சம் கூட காது கேட்காத காட்டு மிராண்டி மாமியாராக இருக்குது. இதுக்கிட்ட போய் என்னத்த சொல்கிறது? நம்மளே போய் சமைச்சிட வேண்டியதான். என்னடா தம்பி, இன்னைக்கு ஆஃபீஸ் போலையா? படுத்தே இருக்க? நேற்று ஆஃபீஸில் ரொம்ப வேலைம்மா, உடம்பே டயர்டாக இருக்குது, தலைவர் வலிக்குதுமா, அதான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போகலான் இருக்கேன். பாரு, என் பிள்ளை முடியலங்கிறான், கை காலெல்லாம் வலிக்குதுங்கிறான். அவனை ஒழுங்கா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் மாத்திரைலாம் வாங்கி கொடுத்து கை காலம் அமுச்சு விடு, தைலம் தேய்ச்சி விடு. ஒரு நாள் நல்லா பார்த்துக்கோ, என்ன சரியா? நானே இன்னைக்கு சமைச்சுக்கிறேன், என் பிள்ளைய கூட இருந்து நல்லா பார்த்து கவனிச்சிக்கோ. அத்தா, எனக்கு வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. அவரே மாத்திரையை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அவரே ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுவே சரியாயிடும். என் மாமியார் உருட்டு கிளவி, எனக்குனா ஒன்றும் பாப்பா, உன் பையனுக்குனா ஒன்றா? எப்பா நல்லா வருவீடா சாமி.